குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலில் என்எம்எம்எஸ் சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் நிலத்தோற்றங்கள் அப்படிங்கிற பாடம். உண்மையிலேயே இது பயங்கரமான பெரிய பாடம். ஆனால் நம்ம ரொம்ப தெளிவாக ரெஃபர் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் முதல்ல இந்த பாடங்களில் என்ன படிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம். அதுக்கப்புறம் இந்த பாடத்திலிருந்து எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் 2013 ஒரு 13 வருஷமாக கேட்டிருக்காங்க, என்எம்எஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த பாடத்திலேருந்து என்எம்எஸை பொறுத்தவரையும் ஒரு மார்க்கு அல்லது 2 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க்கு 2 மார்க்கையும் டெஃபினட்டாக எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. அவங்க கேட்குற கேள்விகள் இதுக்கு மேலே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு கேட்டால் தான் ஏதாவது அப்படி கேட்டாலுமே அவங்களால பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தவரை மொத்தமே இந்த ஆறு, பனியாறு, காற்று, கடல் அலை இதன் மூலமாக இதை அடிக்கிறதுனாலையோ ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களை பற்றி தான் நம்மளுக்கு இந்த பாடம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு. இந்த ஆறு உருவாகிறது ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர். ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் என்னென்னு சொல்கிறாங்க, ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றோட பிறப்பிடம் எங்கேருந்து வருது? ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது ஒரு பேராளியிலோ கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம். ஆறுலேருந்து ஆற்று முகத்துவாரம். அதுக்கப்புறம் அது வி வடிவ பள்ளத்தாக்கு உருவாக்குது. அதுக்கப்புறம் அந்த நீர்வீழ்ச்சி, உட்பாய்வு தேக்கம். இந்த ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலையடி பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகளை வண்டல் விசிறிகள் என்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆறு சம்பந்தமாக இந்த உட்பாய்வு தேக்கம், வண்டல் விசிறிகள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அடுத்த இதில் இருக்கக்கூடிய துணையாறுனா என்ன, கிளையாறுனா என்னங்கிற வார்த்தை நீங்கள் முக்கியம். துணையாறுனா ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவதற்கு பேர் துணையாறு. கிளையாறுனா ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு அருமையான உங்களுக்கு தெரியுமால, தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு 4 கேள்விகள் கேட்கலாம். ஒரு டைம் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வெனிசுலா நாட்டு நம்ம எப்படி படிப்போம், வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது, ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற நிப்பாட்டிடும். ஆனால் கேள்வி எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சியாகும். இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ இந்த தென் அமெரிக்காவும் சேர்த்து படித்தா தான் இதுக்கு நீ ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த தென் அமெரிக்கா படிச்சிருக்கணும், ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி என்னென்னு தெரிஞ்சுக்கணும், மிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது ஒரு வருஷம் கேட்டனால அடுத்தடுத்த வருஷம் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது? அப்போ வட அமெரிக்காவில் என்ன ஃபால்ஸ் இருக்குது, வட அமெரிக்காவில் என்ன ஃபால்ஸ் இருக்குது, நயகரா நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இருக்குது. சரி, ஜாம்பியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளில் எல்லையில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கு பேருன்னு கேட்டால் விக்டோரியா நீர்வீழ்ச்சி. ஸோ இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியுமாவோ நீங்கள் நல்லா ஒரு தெளிவாக வாசிக்கணும். அதுக்கப்புறம் ஆறு நீர்வீழ்ச்சிக்கு அப்புறம் ஆற்று வளைவுகளை உருவாக்கும். ஆற்று வளைவுகளுக்கு அப்புறம் அது குதிரைக்குழம்பு ஏரியா மாறும். குதிரைக்குழம்பு ஏரி படத்தில் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த படங்களை பார்த்துங்க. ஆற்று வளைவுகள்லேருந்து துண்டாகி குதிரைக்குழம்பு ஏரி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரைக்குழம்பு ஏரிக்கு அப்புறம் வெள்ளச்சமவெளி உருவாகி அதுக்கப்புறம் டெல்டா சமவெளி உருவாகும். அதுக்கிடையில் முக்கியமான இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் வாசிங்க. ஆசிய மைனர் என்ற நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு. இந்த ஆற்று வளைவு அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மியாண்டர் ஆறு அது துருக்கியில் இருக்குது. இந்த கேள்வியும் கொஞ்சம் முக்கியமான கேள்வி அதை எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆறு வெள்ளச்சமவெளிக்கு அடுத்து எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டாவை உருவாக்குது. டெல்டா மாவட்டங்களை உருவாக்குது. அதை டெல்டானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த கிளையாற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் டெல்டாக்களை உருவாக்கின்றன. அப்போ கிளையாறுனா என்ன? ஆறு கடலை அடையும் போது ஆற்று நீரின் வேகம் குறைந்து விடுகிறது. ஸோ ஆறு கடலுக்கு போகும்போது ஆற்றோட அந்த வேகம் எப்போவுமே குறைஞ்சிரும். ஸோ இதனால் ஆறு பல பிரிவுகளாக பிரிந்து செல்வது இவை கிளையாறுகள். அடுத்து இந்த கிளையாற்றின் முகத்துவாரங்கள் தோற்றுவிக்கும் படிவுகள் தான் எதை உருவாக்குது? டெல்டாவை உருவாக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பனியாறு. இந்த பனியாறு ரொம்ப முக்கியமானது. இந்த பனியாறு உருவாக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இதில் வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்காட்லாந்து, ஜெர்மனி. ஸ்காட்லாந்து கார்ரி சரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியில் கார்சர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனியாறில் இருக்கக்கூடிய மலைச்சரிவோட பனியாறுனால தான் இந்த சர்க்குகள் அப்படிங்கிற வார்த்தை வருது. சர்க்குகள் ஏற்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, மலைச்சரிவில் பனி அரிப்பால் சர்க்குகள் ஏற்படுகின்றன. அப்போ பனி அரிப்பால் ஏற்படக்கூடியது எதுன்னு கேள்வியில் கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? சர்க்குகள்னு சொல்லணும். இதுதான் சர்க்கு. இந்த சர்க்கை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, அதாவது கை நாற்காலி போன்ற ஒரு நாற்காலி மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, உட்கார நாற்காலி மாதிரி, ஒரு கை நாற்காலி மாதிரி இருக்குது. ஸோ இது என்னது? சர்க். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்காட்லாந்தில் இதை கார்ரை சர்க்குன்னு சொல்லுவோம். ஜெர்மனியில் இதை
கார் சர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கணும், தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இந்த அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தை வந்து அரட்டுகள். அரட்டுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது குறுகிய செங்குத்து மற்றும் சரிவான பக்கம், இது இந்த மாதிரி இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று, இது ரெண்டும் சேரும் பொழுது அந்த உருவாக பார்த்தீங்கன்னா அந்த அரட்டை தான் இப்படி உருவாகும். இந்த மாதிரி உருவாக்கு பேர் தான் அரட்டு. ஸோ இந்த அரட்டை அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, பணியாற்று முறைன்கள் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. இந்த பணியாற்று முறைன்கள் அப்படின்னா என்ன, முக்கியமான வார்த்தை இது. என்னென்னா, இந்த பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன. இதை அரிக்கிறது கிடையாது. இந்த பணியாற்றினால் கடத்தப்படக்கூடிய மணல் வந்து ஒரு இடத்துல படிய வைக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, பணியாற்று முறைன்கள். இந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா முறைன்கள்னால் இதுதான் பணியாற்று முறைன்கள், பணியாரோட சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காற்று. காற்று வந்து இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்து காற்று அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாறை உருவாச்சுன்னா அதுக்கு பேர் காளான் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காளான் பாறையோடு நீங்கள் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். என்ன பாறைனா பீடப்பாறைகள். காளான் பாறைகள்னாலும் பீடப்பாறைகள்னாலும் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி காற்று அரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாறைகள் தான் இந்த காளான் பாறைகள். இந்த இது பார்த்தீங்களா, இந்த காற்று அரிப்பு தனிக்குன்று. இந்த ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சி அமைப்பது. இந்த தூண் மாதிரி காட்சி அமைக்கிறதுக்கு பேர் தான் காற்று அரிப்பு தனிக்குன்றுகள். இது எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கலகாரி பாலைவனத்தில் காணப்படுது. ஸோ இந்த காற்றை பொறுத்தவரை நீங்கள் 2 வார்த்தை தெரிஞ்சுக்கணும். காற்று அரிக்கிறதுனால ஏற்படக்கூடியது காளான் பாறைகள். காளான் பாறைகள் பீடப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த காற்று அரிக்கிறதுனால கலகரி பாலைவனத்தில் ஒன்று தோன்றுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தோன்றுறது. அதே மாதிரி தான் காற்று வீசும்போது ஒரு ஏற்படக்கூடிய மணல்லாம் அடித்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தா அதுக்கு பேர் மணல் குன்று. இந்த மணல் குன்று பாருங்களேன், பிறைச்சேந்திர தோற்றமுடன் கூடிய மணற்குன்றுகள் பர்ஹான்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ பர்ஹான்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, காற்று சம்மந்தமாக வந்துடணும். பர்ஹான்கள்னாலே காற்றுக்கு போயிடணும். ஸோ மணல் குன்றுகள் எதிர் என்று அழைக்கப்படுகின்றன. பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் என்னன்னு சொல்கிறாங்க, பர்ஹான்கள். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் புக்கில் இந்த பெரிய வீடியோ மணல் குன்று படம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது காற்றடி வண்டல் படிவுகள். முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது காற்றடி வண்டல் படிவுகள். இது என்ன சொல்கிறாங்க, மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கின்றது. இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவது காற்றடி வண்டல் படிவுகள். சரி, இந்த காற்றடி வண்டல் படிவுகள் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா, சீனாவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கொஸ்டின் நானும் பார்த்துட்டேன். இந்த காற்றடி வண்டல் படிவுகள் எங்கே காணப்படுகிறது, காற்றடி வண்டல் படிவுகள் எங்கே காணப்படுகிறதுங்கிற கேள்வியும் ரொம்ப சிம்பிளான கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ காற்றடி வண்டல் படிவுகள்னால நம்ம எங்கே போயிடணும், சீனாவுக்கு போயிடணும். ஸோ இதை தான் இங்கே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஆறு பார்த்தாச்சு, காற்று பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கடல் அலைகள். கடல் அலைகள்னால உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன, பாறை கடல் ஓங்கல். இந்த இருக்குது பார்த்தீங்களா, பாறை கடல் ஓங்கல். இந்த ஓங்கல், கடற்குகைகள், கடல் வளைவுகள், இது எல்லாமே கடல் அலைகள்னால உருவாகக்கூடியது. கடல் ஓங்கல், பாறை கடல் ஓங்கல், இதுதான் கடல் ஓங்கல். அதுக்கடுத்து கடற்குகைகளும் இதில் தான் உருவாகுது. அதற்கடுத்து கடல் வளைவுகள், இது கடற்குகை, கடல் வளைவுகள் அந்த இருக்கு பாருங்கள். அடுத்ததில் கடல் வளைவுகள் மற்றும் கடல் தூண்கள். கடல் வளைவுகள் மற்றும் கடல் தூண்கள், இது எல்லாமே கடல் அலைகளால் உருவாகக்கூடியது. இந்த கடல் இதெல்லாம் சேர்த்து இங்கே பாருங்கள், ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு மணல் திட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மணல் திட்டுக்கள்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பாடம் முடிய போது. அங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலும் பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம், காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் எனப்படும். இதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். உப்பங்கழிகள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உப்பங்கழிகள் தமிழ்நாட்டில் வந்து ஒடிசாவில் சிலிக்கா ஏரி, தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து பழவேற்காடு, கேரளாவில் இருக்கக்கூடிய வேம்பநாடு ஏரியில் எது இருக்குது, இந்த உப்பங்கழிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உப்பங்கழிகளுக்கு உடம்பு போட்டிருக்காங்க. அடுத்து சூப்பரான ஒரு கேள்வி இருக்குது, அருமையான கேள்வி. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிரேசிலில் உள்ள பிரையாடோ கேசினோ. பிரேசிலில் உள்ள பிரையாடோ கேசினோ, இது வந்து 254 கிலோமீட்டரா. நம்ம இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை எதுன்னு கேட்டால் நம்ம மெரினா கடற்கரையை சொல்லலாம். அது எவ்வளோ இருக்குது பாருங்கள், வெறும் 13 கிலோமீட்டர் தான். அது எவ்வளோ பாருங்கள், 254 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிக்கணும், ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம 1 மார்க்லாம் குறிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் குறிச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெளிவாக படிச்சுக்கணும். பொறுத்துக வரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட நிலத்தோட்டங்களில் தொடர்புடைய கட்டங்கள் நிரப்பவும். இது ஃபுல்லாகவே மிக முக்கியமான வார்த்தைகள்.
இது இயற்கை செயலிகள் ஆறு, பனியாறு, காற்று, கடல். இந்த 4 பற்றின சொன்னாங்க. ஆறு எதை உருவாக்கும்? ஆறு வந்து அரிப்பினால் எதை உருவாக்கும்? வி வடிவ பள்ளத்தாக்கு. பனியாறு வந்து எதை உருவாக்கும்? அரட்டு. காற்று வந்து தனி குன்றுகளை உருவாக்கும். கடல் அலை வந்து ஓங்கல் அப்படிங்கிறத உருவாக்கும். ஸோ இது நீங்கள் இது கீவேர்ட்ஸ், இது கீவேர்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது படிய வைக்கிறது, ஆறு படிய வைக்கிறதுக்கு பேர் வண்டல் விசிறி, பனியாறு வந்து படிய வைக்கிறதுக்கு பேர் மொரைன், காற்று படிய வைக்கிறதுக்கு பர்ஹான், கடல் அலை வந்து காயல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாணவர்களே, நம்ம வீடியோ 10 நிமிஷம் ஆச்சு. பெரிய வீடியோ தான் இது, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு 2 மார்க் இதில் ஈஸியாக எடுக்கணும்னா நீங்கள் இதை படித்து தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா 13வது நான் சொன்ன மாதிரி 13 வருஷ கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த நிலத்தோற்றங்கள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பதில். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா 2014 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பயங்கரமான கேள்வி. உலகின் நீண்ட கடற்கரை அப்படின்னு போட்டு சும்மா மெரினா, மியாமி, மும்பை, கொல்கத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேள்வியே தப்பு. இது வந்து நம்ம அந்த டயத்தில் வந்து கீ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியாமின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மியாமி கண்டிப்பாக தப்பு. அப்படியே இந்த 4 கேள்விகள் இருந்தாலும் இது இந்த மாதிரி மொட்டையாக கொடுத்தாங்கன்னா உலகின் நீண்ட கடற்கரை இந்த மாதிரி 4 இது கொடுத்தாங்கன்னா இதில் வந்து நம்ம எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சில பேர் மெரினா சொல்லுவாங்க, சில பேர் மியாமி சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இது ரெண்டுமே குழம்புங்க. ஆனால் கரெக்டாக எப்படி கேட்கணும் அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய மிக நீண்டமான கடற்கரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த பிரேசிலில் உள்ள பிரையா டோ கேசினோ, பிரேசிலில் உள்ள பிரையா டோ கேசினோ அப்படிங்கிறது தான் கேள்வி, சரியான பதில். இதில் பழைய வருஷங்கிறனால இப்படிலாம் கேட்டிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய வருஷங்கள் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து 254 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் நீளமான கடற்கரை எதுன்னு கேட்டால் மெரினா, அதில் எந்த குழப்பமும் இல்லை உங்களுக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் என்ன பார்த்தோம்ல, பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் இப்போ தான் புக்கில் பார்த்தோம். என்ன ஆன்சர்? பர்ஹான். இது 2014 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2015 ஒரு பொருத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பீடப்பாறைகள். இப்போ நான் என்ன சொன்னேன், பீடப்பாறைகள்லாம் என்னென்னு சொன்னேன், வார்த்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா காளான் பாறைகள், மலை அடிவார பாறைகள், ஓங்கல், யார்டாங். இதில் இந்த பீடப்பாறைகள் ஓங்கல்னு தெரிஞ்சாலே வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா பீடப்பாறைகள்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஆக்சுவலாக அது காளான் பறவைகள்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஓங்கல் அப்படிங்கிறது வந்து என்னது? கடல் சம்பந்தமானது உருவாகிறது ஓங்கல், கடல் அலை, கடலை நோக்கிய செங்குத்தான பாறைகள். அதுக்கடுத்து மலையடிவார பாறைகள். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்தில் பனித்துகள்கள் குவிவதால் ஏற்படுவது. யார்டாங்கிற வார்த்தை நானும் புக்கில் தேடி பார்த்தேன், எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். யார்டாங் அப்படிங்கிறது என்னென்னா பாலைவன பகுதிகளில் வீசும் பலமான காற்றினால் பாறைகள் அரிக்கப்பட்டு உருவாகும் நிலப்பகுதி. இது நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது கிடச்சிச்சு. யார்டாங் அப்படின்னா பாலைவனம், யார்டாங்னா பாலைவனம், ஞாபகம் வச்சுங்க. யார்டாங்னா பாலைவனம், ஓங்கல்னா கடல், பீடம்னா காளான். ஸோ இது 4 எவனாவது 1 தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக தூக்கிடலாம். அதே மாதிரி 2 தெரிஞ்சால் ஈஸியாக தூக்கிடலாம். 4 கண்டிப்பாக 2 இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும். இந்த பீடப்பாறைகள், ஓங்கல் தெரிஞ்சுங்க. புதுசாக ஒரு வார்த்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க இன்றைக்கி, யார்டாங். இது ஓகே, இதுலேயே இருக்கக்கூடிய ஆன்சர் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பீடப்பாறைகள் இது, மலையடிப்பாறைகள் இது, ஓங்கல் இது, யார்டாங் இது. அப்போ எது பாருங்கள் ஆன்சர்? விடை வந்து என்ன இருந்தாரு பாருங்கள், A2, B1, C4, D வந்து 3. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், சூப்பராக 2018 ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். 2018 என்ன கேட்குறாங்க? பீடப்பாறைகள் இப்படியும் அழைக்கப்படுகின்றன. இது உங்கள் புக்கிலே கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுங்க. பீடப்பாறைகள் வந்து எப்படி அழைக்கப்படுகின்றன அப்படின்னா காளான் பாறைகள். ஸோ நீங்கள் 3 வார்த்தை தெரிஞ்சுக்கணும். பீடப்பாறை தெரிஞ்சுக்கணும், ஓங்கல், யார்டாங், அதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் இந்த பாடத்தை பொறுத்த வரையும். அடுத்து 2018 ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க, பனியாறுகள் இல்லாத கண்டம் எது? ஆக்சுவலாக இதுவும் உங்கள் புக்கில் இல்லை. பனியாறுகள் இல்லாத கண்டம் எதுன்னு பார்த்தா நம்ம வந்து ஆப்பிரிக்கான்னு சில பேர் போட்டுருவாங்க, கிடையாது. ஆக்சுவலாக ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. இதையே 2 வருஷம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த 6வது கேள்வி, பாலைவன சூழலில் காற்றினால் அரிக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல் காணப்படும் நிலத்தோற்றம். இதுவுமே யார்டாங். இதுவுமே கேள்வி புக்கில் கிடணும். 2019 கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. யார்டாங் அப்படின்னா அது பாலைவன சூழலில் காற்றினால் அரிக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல் காணப்படும் நிலத்தோற்றம். யார்டாங்னாலே பாலைவனம் தான். அடுத்து 7, கடல் அலைகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தோற்றம். நம்ம பார்த்தோம்ல இப்போ சூப்பராக, கடல் அலைகளால் என்னென்ன மாதிரியான நிலத்தோற்றங்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம். கடல் ஓங்கல், கடற்குகைகள், கடல் வளைவுகள், மேற்கான் அனைத்தும். ஈஸியாக பிக் பண்ணிடலாம். 2020 ஈஸியாக நம்ம மார்க் எடுத்திருப்பாங்க பசங்க, மேற்கான் அனைத்தும். அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்க்குகள் சொன்னேன்ல, ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, ஜெர்மனின்னு 2 வார்த்தை நம்ம பார்த்தோமா புக்கில் பார்க்கும்போது. இந்த சர்க்குகள் வந்து ஜெர்மனி. காற்று அரிப்பு தனிக்குன்றுகள், திருப்பி சொன்னேன். கலகாரி பாலைவனம் சொன்னேன்னா காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் வந்து கண்டிப்பாக கலகாரி. அடுத்து 3, காற்றடி வண்டல் படிவுகள். வந்துட்டான் பாருங்கள், சீனாக்காரன். காற்றடி வண்டல் படிவுகள்னாலே அவன் சீனா தான்.
உப்பங்கழிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் முகத்துவாரத்தில் ஏற்படுத்துறது. உப்பங்கழிகள் வந்து பழவேற்காடு தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே புக்கில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, கேரளாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது புக்கில் நான் சொன்னேன்ல, அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே பழவேற்காடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சரை பிக் பண்ணியாச்சு. இது எதில் சரியாக இருக்குது உட்காருதுன்னு பார்த்தா ஆப்ஷன் 3ஆவதுல சரியாக உட்காருது. ஸோ இந்த 8வது நல்லா படிச்சுங்க. சர்க்குகள் காற்றடி இது படித்தாலே இந்த பாடம் முடிஞ்சு அவ்வளோதான். ஈஸியாக அந்த ஒரு வாசித்து பார்த்து இந்த பாடத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த பாடத்தில் நீங்கள் 2 மார்க் அழகாக எடுத்துடலாம். அடுத்து 9வது கேள்வி, பின்வரும் நூற்றுள் எது அரித்தலினால் உண்டாகும் நிலத்தோற்றம் அல்ல அப்படின்னு கேட்குறேன். நம்ம இவ்வளோ நாள் பார்த்தது என்ன, அரிக்கிறதுனால என்னென்ன மாதிரி நிலத்தோற்றங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். ஆறு, மலை, காற்று, இதெல்லாம் கடல், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவங்க கேள்வி என்ன, எது அரித்தலினால் உண்டாகும் நிலத்தோற்றம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வார்த்தை செமையான வார்த்தை கொடுத்துருக்காங்க. சர்க்கு, மொரைன்கள், அரட்டு, இன்சல்பர்க். இதில் ஆன்சர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொரைன்கள் தான் சரியான ஆன்சர். ஏன்னா அவன் வந்து எதில் உருவாகிற அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகளால் படிய வைக்கப்பட்ட கற்கள் மற்றும் மண்குவிகள். இதை அரிக்கிறதுனால கிடையாது, பனிப்பாறைகளால் படிய வைக்கப்படுறது தான். படிய வைக்கப்படுறது தான் மொரைன்கள், அரிக்கிறது கிடையாது, படிய வைத்தல். ஸோ பனிப்பாறைகளால் படிய வைக்கப்பட்ட கற்கள் மற்றும் மண்குவிகள் தான் எனது மொரைன்கள். சர்க்குனா உங்களுக்கு தெரியும், பனியாற்று அரிப்பினால் ஏற்படக்கூடியது. அரட்டுனா தெரியும், சர்க்குகள் வந்து பனியாற்று அரிப்பினால் ஏற்படக்கூடிய சர்க்குகள் எங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று 2 ஜாயின் பண்ணுறதுனால உருவாகக்கூடியதுக்கு பேர் அரட்டு. இன்சல்பர்க்னா உங்களுக்கு தெரியும், நீண்ட கால அரித்தலால் உருவாகும் தனித்த மலை. ஒரு மலை நீண்ட காலமாக அரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உருவாகக்கூடிய மலைக்கு பேர் இன்சல்பர்க். இது எல்லாமே அரித்தலில் தான் வருது, அரித்தலால் ஏற்படக்கூடியது. இது மொரைன்கள் மட்டும் பனிப்பாறைகளால் படிய வைக்கப்பட்ட கற்கள் மற்றும் மண் குவியல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்துட்டான் பாருங்கள், சீனாக்காரன். காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். காற்றடி வண்டல் படிவுகள்னாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து கண்டிப்பாக சீனா தான். அடுத்து, உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சியான வெனிசுலாவின் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள கண்டம். நான் சொன்னேன்ல, நம்ம வெனிசுலான்னு படிச்சிருப்போம், ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி படிச்சிருப்போம், உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சின்னு படிச்சிருப்போம். ஆனால் அது எந்த கண்டத்தில் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அது எந்த கண்டத்தில் இருக்குது, தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரியுமால நிறைய எது சொன்னேன், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் படிச்சுங்கன்னு சொன்னேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக இது நம்ம வருது. அதுக்கடுத்து வழக்கம் போல் இந்த கேள்வி, இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அரட்டுனா என்ன, பர்கன்கள்னா என்ன, உப்பங்கழிகள்னா என்ன, உட்பாய்வு தேக்கம்னா என்ன. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, சி உப்பங்கழிகள் எதனால் உருவாகுது அப்படின்னா கடல் அலை நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆன்சர் ஒன்று தெரிஞ்சாலும் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். உப்பங்கழினா கடல் அலை. அதே மாதிரி அரட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், பனியாறுனால உருவாகக்கூடியது அரட்டு. ஆறு, அதில் முக்கியமாக பனியாறுகளால் உருவாகக்கூடியது தான் அரட்டு. பர்கான்கள், பர்கான்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், காற்றுனால ஏற்படக்கூடியது. காற்றுனா பர்கான்கள்னா காற்று, பர்கான்கள்னா காற்று. அடுத்து உட்பாய்வு தேக்கம். உட்பாய்வு தேக்கம் வந்து எதில் போயிடும், ஆறுகளில் தான் வரும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடை வந்து 1வது ஆப்ஷன் சரியான ஆன்சர். அடுத்து 2024 கேட்ட கேள்வி. இந்த கேள்வி 2024 கேட்டிருக்காங்க. இது ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். 6 தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஏற்படுத்தும் நிலத்தோற்றங்களை சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி. 6 தோன்றுதலிருந்து என்னென்ன மாதிரியான நிலத்தோற்றங்களை ஏற்படுத்துது, அதை நீ சரியாக வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபீஷியலாக ஆன்சருக்கு வந்து 3 தான் சொல்லியிருக்காங்க. நீர்வீழ்ச்சி, அதுக்கப்புறம் அது குதிரைக்குளம்பு ஏரியா உருவாகுது, அதுக்கப்புறம் ஆற்று வளைவு, அதுக்கப்புறம் வெள்ளச்சமவெளி டெல்டா. இதுதான் அவங்க அஃபீஷியலாக ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2ம் நாம் சொல்லலாம். ஏன்னா ஆற்று வளைவுக்கு அப்புறம்தான் குதிரைக்குளம்பு ஏரி வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குதிரைக்குளம்பு ஏரி வந்ததுக்கப்புறம் தான் ஆற்று வளைவுன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக தவறான ஆன்சர். இது தவறு தான். ஏன்னா ஆற்று வளைவு ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி, 6 தோணுன்னா ஃபஸ்ட்டு உருவாகிறது நீர்வீழ்ச்சி, அதுக்கப்புறம் உங்கள் ஆற்று வளைவு, அதுக்கப்புறம் குதிரைக்குளம்பு ஏரி, அதுக்கு இடையில துணையாறு உருவாகுது, அதுக்கப்புறம் டெல்டா. ஸோ உங்களுக்கு நீங்கள் 2024 கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3 தான் சரின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் 2 சொன்னாலும் சரிதான். ஸோ இதுக்கு நம்ம டிஆர்பி டெட் மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டார் போட்டுருணும். எது எடுத்தாலும் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இதுக்கு. சரி, அடுத்து வந்து 14 பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. அது போன வருஷம் ரொம்ப கஷ்டமாக கேட்டதுனால 2025 கொஞ்சம் ஈஸியாக கேட்போம்னு சொல்லி ஒரு படம் கொடுத்து இது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது உங்கள் புக்கிலே இருக்குது அழகாக. இது என்ன ஏரி, இந்த குதிரைக்குளம்பு ஏரியத்தை இந்த 6 போய் சேர்ந்துடும், இந்த தனியாக உருவாகும். அதுக்கு பேர் என்னது, குதிரைக்குளம்பு ஏரி. அதுக்கடுத்து ஒரு அருமையான கேள்வி, போன வருஷம் கேட்ட கேள்வி. ஆறுனா என்ன, துணையாறுனா என்ன, கிளையாறுனா என்னங்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கேள்வியை ஈஸியாக பண்ணிடலாம். கேளுங்க. 2வது பாருங்களேன், ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது கிளையாறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது துணையாறு.
இணைவது துணையாறு. அடுத்து ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்வது துணையாறுன்னு போட்டிருக்காங்க. முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்வது ஆக்சுவலாக என்னது கிளையாறு. ஸோ இதுவும் தப்பு இதுவும் தப்பு. இவங்க என்ன போட்டிருக்காங்க? 4வது ஆறு கடலை அடையும் போது ஆற்று நீரின் வேகம் அதிகரிக்கின்றது. கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். இதுவும் தப்பு. அப்போ கண்டிப்பாக 6 நாள் என்ன அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு என அழைக்கப்படுகிறது. ஸோ மாணவர்களே, அவ்வளோதான் இந்த பாடத்தை பொறுத்தவரை. நீங்கள் 2 மார்க்கு இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக 100% எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இந்த பாடத்தில் நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ண வரையிலும் இதை தாண்டி கேட்கறதுக்கு வேலை இல்லை. அப்படியே கேட்டாலும் இதை சார்ந்து தான் கேட்க முடியுமே தவிர தனிச்சு நின்று கேட்க முடியாது. ஸோ இந்த மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன்.